அதை மேல் பண்ணாலும் சரி ஃபீமேல் பண்ணாலும் சரி அந்த ஒரு விஷயம் இருக்கும். அப்போ நம்ம மேல் தெரபிஸ்டாக இருக்கிறப்ப என்ன ஆகும், நீங்கள் போயிட்டு குளிங்க அப்படி இல்லை ஷவர் எடுக்கிறப்ப அவங்களுக்கே அது தோன்றும். இப்போ லேடிஸ் அது பண்ணுறப்ப என்ன ஆகும்னா டெம்ட் ஆகுறதால அது லைட்டாக பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு வழக்கமாகவே மாறிடுச்சு. அவங்களுக்கு ஒரு இது இருக்குது, என்ன இவங்களுக்கு பண்ணமா இந்த பொம்பளை வேறு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜென்ஸை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இதே வந்து ஒரு ஃபீமேல் தெரபிஸ்ட் வந்து ஒரு மென் வந்தாங்கன்னா அவருக்கு டிப்ஸும் கிடைக்கும், நிறைய கிடைக்கும், சில விஷயங்கள் நிறையவே ஹாப்பியாக இருப்பாங்க. அதனால் வந்து இப்படி தான் போயிட்டு நான் வந்து எனக்கு ரொம்ப ஆசை, வெறித்தனமான ஆசை. நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு 200 சவரம் 300 சவரம் நகையை வச்சுக்கணும், சொந்தமாக கார் வச்சுக்கணும், சொந்தமாக பில்டிங் வச்சுக்கணும். அதனால் நீங்கள் வந்து எனக்கு வந்து மசாஜ் வேலை வாங்கிட்டாங்க. லோக்கலாக நடக்கிறது ஒரு விபச்சாரம், லோக்கலாக நடக்கிறது. ஒரு லேடி இருக்காங்க, அவங்க வந்து ஹெட்டு வரிஞ்சலாக வந்து இது போட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு துணி டவுலை வச்சுக்கிறாங்க. இதில் வந்து ஒரு 3 பெண்ணு 4 பெண்ணு படுத்துக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, காசை வாங்குறாங்க, 500 ரூபாய் அந்த மாதிரி தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்கி ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு அப்படியே ஒரு காண்டம் கொடுக்குறாங்க, போகிறாங்க. படுத்துக்கிறவங்களும் நீங்கள் யாரும் செலக்ட்லாம் பண்ணுவாங்கன்னா இருட்டில் ஒன்றும் தெரியாது. மசாஜ் அப்படின்னு சொல்லும்போது ஹாப்பி எண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதிகமா இருந்துகிட்டு இருக்குல்ல. ஹாப்பி எண்டிங் ப்ராசஸ் ஆக்சுவலி என்னது? ஹாப்பி எண்டிங்ன்றது இப்போ தான் வந்துச்சு ப்ரோ. அவங்க வந்து இவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நீங்கள் ஒரு ப்ராப்பர் மசாஜ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட் டு டோ வரைக்கும் பண்ணணும். ஒன்று வந்து நான் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருப்பேன், அந்த ஹீட் வந்து நம்மள பாடியிலேருந்து 2 வழியாக தான் வெளியேறும். ஒன்று யூரினரி, ஒன்று வந்து கண். இந்த கண் வழியாக வெளியே இப்போ பண்ணக்குள்ளே மசாஜ் பண்ணுறப்ப என்ன பண்ணும், ஹோல் பாடியில் வந்து இருக்கிற எல்லா ஹீட்டும் வந்து கண் வழியாக வெளியேறாது. அப்போ நெக்ஸ்ட் எங்கே போகும், யூரினரி தான். அந்த யூரினரி எல்லா ஹீட்டும் அங்கே போகல என்ன ஆகும், நார்மலாக டெம்டேஷன் ஒன்று இருக்கும், டெம்ப்ட் அந்த இருக்கும். அதை மேல் பண்ணாலும் சரி ஃபீமேல் பண்ணாலும் சரி அந்த ஒரு விஷயம் இருக்கும். அப்போ நம்ம மேல் தெரபிஸ்டாக இருக்கிறப்ப என்ன ஆகும், நீங்கள் போயிட்டு குளிங்க அப்படி இல்லை ஷவர் எடுக்கிறப்ப அவங்களுக்கே அது தோன்றும். இப்போ லேடிஸ் அது பண்ணுறப்ப என்ன ஆகும்னா டெம்ட் ஆகுறதால அது லைட்டாக பண்ணி விடுன்னு சொல்லிட்டு அது ஒரு வழக்கமாகவே மாறிடுச்சு. ஹாப்பி எண்டிங்ன்றது வந்து அது பண்ணால் அதை மசாஜ்னாலே ஒரு ஹாப்பி எண்டிங் இது இருக்கிற மாதிரி ஒரு கன்வே ஆயிடுச்சு, அவ்வளோதான். அண்ட் இந்த விஷயத்துல நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த கன்வே அந்த ஹாப்பி எண்டிங் வச்சு தான் ஃபர்ஸ்ட் வந்து ஹாப்பி எண்டிங் தான் இருந்தது. அது ஒரு செக்ஷன் ரிலேஷன்ஷிப்பா இல்லை, அதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, இந்த செக்ஸ் வந்து உள்ள புகுத்திட்டாங்க. ஓகே, இது வந்து ஒரு செக்ஸ் பண்ற ஒரு கூடாரமாவே மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். மசாஜ்ன்றது ஒரு புனிதமான ஒரு செயல் தான், புனிதமான இதுதான். அது வந்து உங்களுடைய மைண்டை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்றதுக்கும் பாடியை ரிலாக்ஸ் பண்றதுக்கும் உங்களுடைய ஹீட்டை நியூட்ரல் ஆக்குறது தான் மசாஜ். ஆனா அதை என்ன பண்ணிட்டாங்க, அது ஒரு தப்பான கன்வே பண்ணி அது தப்பான ரூட்டாவே மாத்திட்டாங்க. ஹாப்பி எண்டிங், லாஸ்ட்ல செக்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களா ஆயிடுச்சு. அது என்ன மாதிரி தெரபிஸ்ட்லாம், என்ன மாதிரி தெரப்பிலாம் இருக்கு இந்த மசாஜை பொறுத்த வரைக்கும்? நிறைய தெரப்பி இருக்கு ப்ரோ. ஸ்வீடிஷ் மசாஜ், அரோமா மசாஜ், கைரளி மசாஜ், நிறைய டிஃப்ரெண்ட். இப்போ வந்து தாய்லாந்து நடக்குது, நான் அங்க இருக்கிற மசாஜ் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஆனா கரெக்டா பண்றாங்களா இல்ல, சும்மா பேர் மட்டும் இருக்கு, ஆனா பண்றாங்க. நீங்க வந்து பண்ணல மாட்டாங்க. நீங்க போறீங்க, நான் உங்ககிட்ட ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். நீங்க ஒரு மசாஜ் சென்டர் போய் படுக்குறீங்க, ஒரு ஃபீமேல் சும்மா கை வச்சால என்ன ஆகும் உங்களுக்கு, அவ்வளவுதான். நீங்க மசாஜே எடுக்க மாட்டீங்க. அடுத்தது என்ன போகும், அவ்வளவுதான். இப்ப யாருமே கரெக்டான தெரபிஸ்டும் இல்லை, மசாஜ் சென்டரும் எனக்கு இல்லை. ஆனா இருக்கு, எல்லாத்தையும் நான் சொல்ல, எல்லா மசாஜ் சென்டரும் நான் அப்படி பண்றாங்கன்னு சொல்ல, இந்த மாதிரி விஷயம் நடக்கிற இடத்துல தான் நான் சொல்றேன். ஓகே, ப்ராப்பரான மசாஜ் தெரப்பி அப்படின்னா என்ன நீங்க சொல்லுவீங்க? இப்போ ஒரு ஃபீமேல் கஸ்டமர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க என்ன பேசிக்கா என்ன நீங்க சொல்லுவீங்க? ஒரு ஃபீமேல் வந்து ஒரு மேல வந்து தேர்ந்தெடுக்கிறது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஃபீமேலால ஹார்டா பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஜென்ஸுங்களை வந்து கூப்பிட்டு பிரஸ்ட் வந்து அப்லோட் மசாஜ்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து அவங்க பிரஸ்ட் வந்து கொஞ்சம் லூஸ்னஸ் இருக்கும், அதுக்கு ஆயில் அந்த மாதிரி விஷயங்களை போட்டு நம்ம அப்க்ரோ மசாஜ்னு சொல்லுவோம். அதை மேலே அப்படி பண்றது விஷயங்கள்லாம் இருக்கு. அதை பண்றப்போ ஒரு ஜென்ஸ் வந்து அதை ரொம்ப ரொட்டேஷனா பண்ணணும். அந்த மாதிரி விஷயத்துக்காகவே வந்து லேடிஸ்க்காக வருவாங்க, ஜென்ஸு கிட்ட வருவாங்க. அதுதான் ஒரு லேடி வந்து ஒரு ஜென்ஸை தேர்ந்தெடுக்க காரணம் அதான் ப்ராப்பர் மசாஜ். ஓகே, ஏன்னா அவங்களுடைய உடம்பு வந்து கட்டுக்குலையாம இருக்கணும், ஷேப்பா இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. நீங்க ஒரு மசாஜ் எடுக்கிறப்ப எப்போ நீங்க மசாஜ் எடுக்கிறீங்க, உங்க உடம்பு வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஒரு ஸ்கின் அந்த சுருக்கம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது, க்ளோ இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்காக தான் வந்து ஒரு ஃபீமேல் வந்து ஒரு மென்னை வந்து தேர்ந்தெடுப்பாங்க.
ஃபீமேல் கிட்ட பண்ணா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்காது. ம். ஃபீமேலும் வந்து என்ன பண்ணா ஃபீமேல் தெரபிஸ்டும் வந்து ஒரு லேடி கஸ்டமர் இருந்தா பண்ண மாட்டாங்க. ஓகே. அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆமா. இந்த ஃபீமேல் தெரபிஸ்டே வந்து லேடிஸ்க்கு பண்ண விருப்பப்பட மாட்டாங்க. ஓகே. அவங்களோட விருப்பம் என்னன்னா ஒரு ஜென்ஸை பண்ணது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான். இப்ப இவங்களே வந்து எனக்கு ஃபீமேல் தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேல் கஸ்டமர் ஃபீமேல் தெரப்பி கேட்டா கூட இவங்க வந்து முகம் சொல்லிச்சுட்டு தான் போவாங்க. அவங்களுக்கு ஒரு இது இருக்கு, என்ன இவங்களுக்கு பண்ணமா, இந்த பொம்பளை வேற வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜென்ஸை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இதே வந்து ஒரு ஃபீமேல் தெரபிஸ்ட் வந்து ஒரு மென் வந்தாங்கன்னா அவர்கிட்ட டிப்ஸும் கிடைக்கும், நிறைய கிடைக்கும், சில விஷயங்கள் நிறையவே ஹாப்பியா இருப்பாங்க. அதனால வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே. இந்த பொதுவாவே எந்த ஒரு ஃபீல்டு போனாலுமே ஒரு இதுக்கு இப்போ ரெஸ்யூம் கொடுத்துட்டு இன்டர்வியூ எடுக்கிறதா ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இந்த மசாஜ் தெரபிஸ்ட் ஆகணும்னா என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இந்த ஏஜ் கேட்டகரிஸ் அப்படிலாம் இல்லை. நான் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கேரளா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாம்பே அந்த மாதிரிலாம் போயிட்டு நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். நான் ஒர்க் பண்ண சலூன்லேயும் எனக்கு வந்து நான் முத அந்த மாதிரி ஒரு பெரிய பிராண்டட் சலூன்லாம் நான் தெரபிஸ்டாக தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஹேர் ஸ்டைலிஷு, மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஒவ்வொன்றா தான் நான் வந்தேன். இதில் என்னன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக இதில் வந்து டிப்ளமேட்டிக் அந்த மாதிரி டிப்ளமோ அந்த மாதிரி படிப்புகள்லாம் இருக்குது. கேரளாவில் வந்து கைரெலி மசாஜ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நீங்கள் போயிட்டு படிச்சுட்டு வந்து ஓகே எல்லா மசாஜ் தெரிஞ்சால் தான் இந்த பெரிய சலூனில் எடுப்பாங்க. ஆனால் இப்போ மசாஜ் தெரபிஸ்ட் ஆகிறவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தெரியல. அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்களா இல்லை ப்ராப்பராக பண்ணுறாங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் எக்கத்தப்பா நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, மசில் கிராம்ப் மசில் இது ஆகிடும், நரம்பு தளர்ச்சி ஆகிடும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் எதுவுமே பண்ணாமல் இப்போ வந்து என்னென்னா எதுவுமே கற்றுக்காம ஒன்னே மசாஜ் தெரப்பி. லேடிஸ் வந்து அது வந்து ஒரு நடக்கிற விஷயம் வேற, ஆனால் அங்கே சொல்கிற விஷயம் வந்து மசாஜ் இதுதான் நடந்துட்டு இருக்கு. யாரும் படிச்சுட்டுலாம் இந்த மசாஜுக்கு வராங்களான்றது எனக்கு தெரியல. இப்போ குவாலிஃபிகேஷன் எதை வச்சு செலக்ட் பண்றாங்கன்னே தெரியலங்க. இல்ல ஜெனரலா யார் வேணாலும் ஆயிடலாம். மசாஜ் தெரபி யார் வேணாலும் ஆயிடலாம். இல்ல அப்படி ஆக முடியாது. ஆனா இப்போ ப்ராப்பரான சென்டர்ல அப்படி எடுக்க மாட்டாங்க ப்ரோ. இப்ப ப்ராப்பரான ஒரு சென்டர், நல்ல ஒரு பெரிய மசாஜ் சென்டர், அங்க வந்து ப்ராப்பர் மசாஜ் தான் நடக்குதுன்னா நீங்க கன்ஃபார்மா படிச்சிருக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து போயிட்டு அவங்க கிட்ட டெஸ்ட் வைப்பாங்க. நீங்க பண்ற ஸ்ட்ரோக் இதுல நீங்க கொடுக்குற ஸ்ட்ரோக் அதை வச்சு அவங்க அங்க இருக்கிற சீனியர் அங்க இருக்கிற அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க உனக்கு மசாஜ் தெரியுமா தெரியாதான்னு சொல்லி. அப்பயும் உன்னை ரிஜெக்ட் பண்றாங்க. இதே ஒரு நார்மல் இதுன்னு வச்சுங்க இந்த மாதிரி இருக்கு. இப்ப மென்னே வச்சு நடந்துக்கிற சலூன்லாம் இருக்கு. ஒன்லி மென்ஸ் மட்டும் இருக்காங்க. அங்க வந்து இந்த மாதிரி கே பீப்புள்லாம் வருவாங்க. ஓகே. அவங்களுக்காக சர்வீஸும் அந்த சலூன்களும் இருக்கு. ஓகே. அவங்களும் சூஸ் பண்றாங்களா? இந்த கே மாதிரி பீப்புள் வராங்கன்னா அவங்க எதை ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ணுவாங்க? அவங்களுக்கு இந்த மாதிரி பசங்க தான். ஒரு 10 பேர் நிக்க வைப்பாங்க. அதுல யார் வேணுமோ அதை பிடிச்சிக்குவாங்க. அப்படியே இது பண்ண வேண்டியது. இப்ப எப்படி ஒரு ஃபீமேல் இது இருக்கோ அது மாதிரி இந்த செட்டப் பீப்புளுக்கும் ஒரு இது இருக்கு. அதுவும் நம்ம சென்னையில எல்லா இடத்துலயும் நடந்துட்டு தான் இருக்கு. தெரபிஸ்ட் ஆகணும்னா குறிப்பிட்ட ஏஜ் தான் இருக்கா இல்ல எந்த ஏஜ் வேணா? இல்ல கொஞ்சம் வந்து நீங்க தெரபிஸ்டா இருக்குன்னா நீங்க கொஞ்சம் யங்கா ஸ்மார்ட்டா இருந்தா உங்களுக்கு வந்து நல்ல காசு நல்ல இது. நீங்க கொஞ்சம் ஏஜ் பார் ஆயிட்டா உங்களுக்கு யாரும் கிளைண்ட் உங்களை சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஒரு யங் பீப்புள் நல்லா இருந்து ஒரு ஹேண்ட்ஸமா நல்லா மஸ்குலரா இருந்தாதான் உங்களை அது லேடிஸ்க்கா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வர கே பீப்புளுக்கா இருந்தாலும் அது பிடிக்க ஆரம்பிக்கும். அண்ட் நீங்க உங்க விஷயத்தை இவ்வளவு கேதர் பண்ணி பார்க்கும்போது எண்ட் ஆஃப் த டே மேலும் சரி ஃபீமேலும் சரி அவங்களோட நீடுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. இப்படி அதிகபட்சமா நீடான ஒருத்தவங்களை பார்த்தோன்னா அது யாராச்சும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கேர்ள்ஸ் தான் அவங்க தெரபிஸ்ட். அவங்களுக்கு என்னன்னா அவங்க வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க பாரம்பரியமான குடும்பம். அவங்களுடைய சர்க்கிளும் சரி அவங்கள எதுவும் சரி பேக்ரவுண்டும் பார்த்தா வேற லெவல். வெல் செட்டிலும் சொல்லலாம். நல்லா இருக்கு. ஃபேமிலி நல்லா இருக்கு. அவங்களுடைய போட்டோஸ் இது எல்லாமே பார்க்குறப்ப சூப்பர், இவங்க வந்து வேற லெவல், இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் எனக்கும் கால் பண்ணி கேட்குறாங்க, ப்ரோ எனக்கு வந்து நான் போடுவேன் இல்லை என்னுடைய போஸ்ட்லாம் போடுவேன், நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், யார் கூட போய் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுறப்ப எனக்கு இன்னைக்கு மசாஜுக்கு வந்தாரு, இல்லை இன்னைக்கு வந்து என்னுடைய கிளைண்டாக வந்தாங்க இப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறப்ப இல்லை இன்னைக்கு போகிறப்ப அவங்களுக்கு என்ன ரொம்ப நாள் வாட்ச் பண்ணியிருக்காங்க. வாட்ச் பண்ணுறப்போ அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு ப்ரோ எனக்கு வந்து மசாஜ் தெரபிஸ்ட் ஆக ஆசை, நான் ஆல்ரெடி ஒரு பார்லர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் இங்கே வந்து சரியான முறையில் எனக்கு சேலரி கிடையாது, சரியான முறையில் எனக்கு வந்து கஸ்டமர் கிடையாது. எனக்கு என்ன ஆசைன்னா நான் வந்து எனக்கு ரொம்ப ஆசை, வெறித்தனமான ஆசை, நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு 200 சவரம் 300 சவரம் நகையை வச்சுக்கணும், சொந்தமாக கார் வச்சுக்கணும், சொந்தமாக பில்டிங் வச்சுக்கணும். அதனால நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு மசாஜ் வேலை வாங்கித்தாங்க, அதில் வந்து நான் 30 பேர்னாலும் பண்ணுறேன், 40 பேர்னாலும். எதுக்காக அவங்க பண்ணுறாங்க? அதான் கேட்குறேன். நல்ல கணவனை சூஸ் பண்ணுறதுக்காக, நல்ல கணவனை சூஸ் பண்ணுறதுக்கு அதை பண்ணுறாங்கன்னா
அதை பண்றதுக்கு இத்தனை பேர்கிட்ட போயிட்டு அவங்க என்னத்துக்கு பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ப்ரோ. ஆனா கேக்குறேன், இப்ப வந்து ஒருத்தன் வந்து ஒரு ஒய்ஃப் வராங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு ஒரு அழகான பொண்ணு, நம்மளுக்கு உண்மையா இருக்கிற பொண்ணு தான். ஒரு நாளைக்கு 30-40 பேர் இருந்தா கூட ஓகேன்ற அளவுக்கு நீங்க ஓகேன்றீங்கன்னா, அந்த காரை வச்சு என்ன பண்ண போறீங்க, அந்த பங்களா வச்சு என்ன பண்ண போறீங்க, அந்த நகையை வச்சு என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆசை? எனக்கு வந்து இது எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காது. நீங்க வேற எங்கன்னா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஆசை, வெறி. அவங்க இப்ப நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆனா வந்து ஏன் அப்படி கேக்குறாங்கன்னு எனக்கு ஒரு இது இல்லை. ஒரு இவ்வளோ சம்பாரிச்சு ஒரு புருஷனை அடையிறது தேவையான விஷயமானு எனக்கு தெரியல. அப்புறம் அந்த அவருடைய நிலைமை என்ன? சரி, அப்போ வந்து அவர் புருஷன் வந்து கையால் ஆகாது அவதான் கேட்குறேன். ஆனா நீங்களே ஒரு பங்களா வச்சுக்கிறீங்க, நீங்களே ஒரு கார் வாங்கிக்கிறீங்க, 300 சவரம் 400 சவரம் நகையை சேர்த்துக்கிறீங்கன்னா புருஷன் எதுக்கு? அப்போ நீங்க கொண்டு போய் என்ன பண்ண போறீங்க? அப்போ உங்களுக்கு பேர் ஒரு நாளைக்கு 30-40 என்ன ஆகும் ப்ரோ? அது அவங்களோட மென்டல் என்ன? இப்படி இந்த மாதிரிலாம் வராங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க போல இருக்கு. 30-40 இது பண்றாங்க. அப்புறம் சென்னைக்கு வந்தாங்க. பாசிபிளா ப்ரோ? ஒரு நாளைக்கு 30-40 சொல்லும்போது பெரிய கவுண்ட் இது. இல்லையே, நான் பாக்குற இதெல்லாம் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. நான் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ரிசர்ச்சும் பண்ணியிருக்கேன். இங்க வந்து நான் கொஞ்சம் கோயம்பேடு அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் பகுதியெல்லாம் இருக்குல்ல, சென்னை கோயம்பேடு. ஆமா, அங்க வந்து எப்படின்னா ஒரு அதுக்கு பக்கத்துல இப்பதான் பில்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தது. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நான் இந்த இதுக்காகவே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சேனல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க, இது மாதிரி நீங்க ரிசர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நான் போய் பாக்குறேன், லோக்கலா நடக்கிறது ஒரு விபச்சாரம். லோக்கலா நடக்கிறது ஒரு லேடி இருக்காங்க, அவங்க வந்து ஹெட் வரிஞ்சலா வந்து இது போட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு துணி டவுல வச்சுக்கிறாங்க. இதுல வந்து ஒரு 3 பெண்ணு 4 பெண்ணு படுத்துக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒன்று என்ன பண்றாங்க, காசை வாங்குறாங்க, 500 ரூபாய் அந்த மாதிரி தான். அவங்க என்ன பண்றாங்க, வாங்கி ஒரு 500 வாங்கிட்டு அப்படியே ஒரு காண்டம் கொடுக்குறாங்க, போறாங்க. படுத்துக்கிறவங்களும் நீங்க யாரும் செலக்ட்லாம் பண்ணுவாங்கன்னா இருட்டில் ஒன்றும் தெரியாது. அவங்க எல்லாம் வயசானவங்க தான், இத்தனைக்கும் அறியாதவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது, வயசானவங்க தான். ஆனா அதுகிட்ட ஒர்க் பண்ணா எல்லாமே சின்ன சின்ன பசங்க, அந்த மாதிரி பசங்க தான். வந்துட்டு காண்டம் போட்டுன்னு யாரு பிடிக்குதோ அவங்க கிட்ட அமௌண்ட் பண்ணிட்டு எழுந்து போயிட்டே இருக்காங்க. இவங்க என்னன்னா பொசிஷன் அதே தான் படுத்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு நாளைக்கு 30-40க்கு மேலாம் அவங்கலாம் பண்றாங்க. அதை நான் கண்கூடா பார்த்து எதுக்கு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவேர்னஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய அவேர்னஸ் எல்லாம் அவங்களுக்கு பேசி அவங்க குடும்பம் என்ன இதுன்னு சொல்லிட்டு இப்படி சம்பாரிச்சு போயிட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். நீங்க சொல்ற வச்சு பார்க்க 30-40னா எவ்வளவு இன்கம் ஒன் டேல நீங்க ப்ராஃபிட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ கேர்ள்ஸ் அப்படி பாக்குறப்போ ஆனா வந்து கம்மியா தான் வரும் அவங்களுக்கு. இப்போ ஒரு ஹெட் இருப்பாங்க, அவங்களுக்கு போயிடும், இவங்களுக்கு வரும். அப்படி இருக்கிறப்போ இது நானா சுகம் பண்ற சர்வீஸ்ன்ற அதிகமா இருக்கும், வருமானம்ன்றது கம்மியா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க சொல்றது எல்லாருமே கேர்ள்ஸும் அதே மாதிரி மசாஜ் தயார் இதுவும் இருக்கு, பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போலாம் வந்து ரொம்ப பெங்களூர்லாம் நான் பார்த்துருக்கேன், அங்கெல்லாம் வந்து ரேப்பிடா அப்படியே டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த இதுனா இப்படிதான். அதே மாதிரி நான் தாராவியும் போயிருக்கேன். தாராவி அங்க போறேன், அங்க பாக்குறப்போ இதே மாதிரிதான் அந்த காருக்குள்ள இது மாதிரி 30-40க்கு மேலதான் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி தான் பண்றாங்க. அவங்க எல்லாம் எப்படி தாங்குறாங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். ஹெல்த் இஷ்யூஸ் பார்க்கும்போது எக்கச்சக்கமா வருமே, எக்கச்சக்க விஷயங்கள் பாதிக்கு அதிகமா ஏற்படுற வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப வந்து என்னன்னா அதுக்கு நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன். என்னன்னா இப்ப நீங்க போடுற ஓகே, நீங்க போறீங்க, நீங்க ஒண்ணு பண்றீங்க, உங்களுக்கான சேஃப்டி நீங்க ஒரு காண்டம் யூஸ் பண்ணீங்கன்னா லேடிஸ்க்கான ஒரு காண்டம் இருக்கு, அதை அவங்க போட்டுக்கிறாங்க. ஒண்ணுக்கு டபுளா போட்டு நீங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு இப்ப டெக்னாலஜியும் வளர்ந்து போச்சு, அவங்களும் வளர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி தான் நீங்க எத்தனை பேர் வேணா பண்ணிட்டு போங்க, நம்ம அந்த சேஃப்டி போட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல இதெல்லாம் கேட்கும் போது இப்பெல்லாம் நடக்குது. நம்ம ரிசர்ச் அந்த மாதிரி போகிறப்போ நம்மளுக்கு தெரியுது எவ்வளவு விஷயங்கள் நம்ம பாக்குறோம், எவ்வளவு வித்தியாசங்கள்லாம் இருக்குதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்.